பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் ஒரு மேப்பை காமிச்சு இந்த ரஷ்ய பகுதியை நாங்க கொடுத்த ஆயுதத்தினால தாக்க முடியும், உக்ரைன் இதுக்கு மேல அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட நிலைகளை தாக்கிக்கலாம் அப்படிங்கிறது போல பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் ரொம்ப வெகுண்டெழுத்து பேசியிருந்தாரு. நாட்டோல இருக்க நாடுகள்லாம் ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு அப்ரூவல் தெரிவிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ஜெர்மனி தரப்புல இருந்து. ஸோ இதை பத்தி பார்க்கும்போது இவங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நேட்டோ நாடுகள்லாம் நாங்கள் ஒன்னா தான் இருக்கோம், எங்களுக்குள்ள சில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஆனா நாங்கெல்லாம் பேசி பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்றோம், எல்லாம் ஒரு சேரதான் இருக்கு, நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது போல காட்டுறாங்க. ரெண்டாவது, பொதுமக்கள் மத்தியில இது போல ஒரு விஷயத்தை எடுத்தோன்னே எல்லாம் ஓகே எடுத்து வீசுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வீசினோம்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ பொதுமக்கள் மத்தியில இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி அவங்க மனசுல வந்து பதிய வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாடுகளை இதை ஒத்துக்க போகும்போது அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதாவது ஒரு மாசமா மக்களை ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைனுக்கு பல நாடுகள் அப்ரூவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸப்ட் இட்டாலி, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா. கூடிய சீக்கிரம் இந்த நாடுகளும் ஓகே சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அப்படியே இல்லைனாலும் இவங்கெல்லாம் சேஃப்டியா இருந்துக்குவாங்க, மற்ற நாடுகள்லாம் வந்து அப்ரூவல் பண்ணி உக்ரைன் வந்து எப்படியும் தாக்குதான் போறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கு மேல உக்ரைன் மேற்குலக நாடுகளோட ஆயுதத்தை பயன்படுத்தி ரஷ்யாவோட நிலைகளை தாக்க போறாங்க. ஸோ அப்படி தாக்கிட்டாங்கன்னா நேட்டோ நாடுகள் ரஷ்யாவை தாக்கிட்டதா அர்த்தம். ஏன்னா ரஷ்யா வந்து இதுக்கு மேல அமைதியா இருக்க மாட்டாங்க, சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க, வெறும் வாய்ஸ் ஓடால் மட்டும் விட்டுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் இல்லையா? ஆனா மேற்குலக நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் அதிகமாக இருக்கு. அப்படின்னா ரொம்ப அதிகமா பேசிட்டே இருக்கிறாங்க, சில நேரங்கள்ல பேச்சு அதிகமா இருக்கும்போது செயல் ஒண்ணும் இருக்காது அப்படிங்கிறது போலதானே இருக்கும். ஸோ இப்போ அதிகமா பேசிக்கிறாங்க, இவங்களோட செயல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனா இதே சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா கமுக்கமா எப்பவும் போல காய் நகர்த்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கசகஸ்தான் போயாச்சு, கிர்கிஸ்தான் போயாச்சு, உஸ்பெகிஸ்தான் போயாச்சு, எல்லா பக்கத்துலயும் பேசியாச்சு. ஏன்பா நம்மளாம் சிஎஸ்டிஓல இருக்கோம், இந்த அர்மேனியா ஜாயின் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அசர்பைஜானுக்கு எதிர்த்து. அசர்பைஜானும் சான்ஸுக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப சிஎஸ்டிஓ நாடுகள்லாம் பிரச்சனைக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல இதுதான் சான்ஸ்ன்னு பயன்படுத்தி இப்ப ஈரானும் கொஞ்சம் வீக்கா இருக்குது. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு பயன்படுத்தி அசர்பைஜான் வந்து அர்மேனியாவை அடிச்சிருவாங்களா? அப்படி ஒரு வேலை நடக்கும் பட்சத்துல அர்மேனியாக்கு ஆதரவா கண்டிப்பா ரஷ்யா இந்த அசர்பைஜான் அடிச்சுதானே ஆகணும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இந்த இடத்துல சிக்கல்கள் ஏற்படும் போது கண்டிப்பா நாட்டோ நாடுகளுக்கு ஜார்ஜியா மிக முக்கியமா உதவி பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் அங்க வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட அமளி கும்பலி நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ காலங்கள் தான் பதில் சொல்லணும், இந்த நாடுகள்லாம் என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, அங்க இருக்கிற மக்கள்லாம் எந்த மாதிரியான மனமாற்றத்துக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா நேட்டோ வர்சஸ் ரஷ்யாங்கிறது உறுதியாயிருச்சு. நாட்டோ நாடுகளும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, ரஷ்யாவும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. சரி, ஓகே. சிஎஸ்டிஓ நாடுகள் கிட்ட பேசும்போது இது என்னப்பா உஸ்பெகிஸ்தான்லாம் சிஎஸ்டிஓல இருக்கிறாங்க, யாருக்கு அதுல பூ சுத்துற அப்படிங்கிறத கேட்பீங்க. உஸ்பெகிஸ்தான் சிஎஸ்டிஓல இல்லைனாலும் உஸ்பெகிஸ்தானுக்கும் ரஷ்யாக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீல் சைன் ஆயிருக்கு. ரெண்டாவது கசகஸ்தானும் ஓகே அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரகசியமா வந்து பாத்தீங்கன்னா காய் நகர்த்தல் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து பெலரஸ்குள்ள போயிருந்தாங்க இல்லையா? இது போல பெலரஸ்குள்ள லாவ்ரோவ் அவர்கள், பெல்லோசோ அவர்கள், ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இவங்கெல்லாம் போய் உட்காந்து எல்லாம் ஒன்னா பேசி, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக போது, எங்க நாட்டில் அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்க தாக்க போறோம், அப்போ சிஎஸ்டிஓ நாடுகள்லாம் உறுதியா இருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது போல கேட்கும்போது அவங்களோட ஆர்டிகல் படி, ஆர்டிகல் 6 நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஆர்டிகல் படி எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து நேட்டோ நாடுகளை எதுக்கணுமா இல்லையா? ஸோ இவங்களாம் ஒன்று சேர போறாங்களான்னு கேட்டா மேபி எல்லா நாடுகளும் சீக்கிரமா ஒருத்தவங்கள அணிதிரண்டு வந்து ஓகே அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க அப்படின்னா நேட்டோ நாடுகளுக்கு இணையா ரஷ்யா கிட்டே ஒரு பவர் கிடைச்சிடும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல 20 வருஷமா பழி தீக்க காத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் இந்த பிரச்சனையில இன்ட்ரடியூஸ் ஆக போறாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ரஷ்யா ஒரு ஒப்பந்தம் போட்டதாகவும் மில்லியன் கணக்கான வீரர்கள் இதற்கு மேல் ஆப்கானிஸ்தானிலிருந்து ரஷ்யாவுக்குள்ள நுழையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல போலியான தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, சும்மா அரசல் புரசலா பேசிட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, யூகேவோட பிரைவேட் மிலிட்ரின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி இந்த உஸ்பெகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல பிரச்சனை ஏதோ ஒன்று ஏற்பட போகுது, அந்த இடத்துல இருக்காதீங்க யாரும் அப்படிங்கிறது போல யூகே தரப்புல அலர்ட் கொடுத்துதான் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒருவேளை அந்த இடத்துல பிரச்சனை வரலாம்.
அந்த இடம் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல டீல்லாம் சைன் ஆயிடுச்சு. இப்போ உஸ்பெகிஸ்தானும் ஓகே சொல்லிட்டாங்க. மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் அணிதிரண்டு ரஷ்யா பக்கம் போற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி போகும்போது ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தானை பயன்படுத்தி அவங்களோட ஆயுதங்கள், அதாவது நேட்டோவோட ஆயுதங்கள், ஆப்கானிஸ்தான் கிட்ட நேட்டோ ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அணிதிரண்டு ரஷ்யாக்குள்ள போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரீஜன்ல இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா ரஷ்யாக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ நேட்டோ வர்சஸ் ரஷ்யா கூடிய விரைவில் மிக பிரம்மாண்டமாக சீசன் 2 இனிதே தொடங்க போகுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எந்த அளவுக்கு இது இருக்க போது, எந்த மாதிரியான டேர்ம்ஸ் அப்படிங்கிறது தெரியல. மேற்குலக நாடுகள் ரஷ்யாவோட சில பகுதிகளை அடிப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா கண்டிப்பா போலாண்டு, ரொமேனியா, மேல இருக்கக்கூடிய ஃபின்லாண்டு, ஸோ இந்த பகுதிகள்லாம் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேட்டோவோட பார்டர் ரீஜியன்ஸ் இல்லையா. ஏன்னா ஹங்கேரி, ஸ்லோவாக்கியாவும் ஆள விடுங்கடா சாமி அப்படிங்கிறது போல இருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறதுனால ரொமேனியா கருங்கடலில் வந்து முட்டு கொடுக்கறதுக்காக ரொமேனியா இருப்பாங்க. ஏன்னா கிரீமியா வந்து பக்கவாட்டு தாக்குதல் பண்ணியே ஆகணும். உக்ரைனால முடியவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களோட டிஃபென்ஸ் லைனை உடைக்கிறதுக்கு, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைனை. ஸோ பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி கிரீமியாக்குள்ள நுழையணும்னா அதுக்கு ஒரே வழி ரொமேனியா மட்டும்தான். ரொமேனியா, பல்கேரியா இவங்கெல்லாம் ஒன்னா இணைஞ்சு, இந்த துருக்கியெல்லாம் வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாடுகளும் இணைஞ்சு ஒரு கடல் படை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதோட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே இப்போ எதை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இவங்களோட கடற்படையெல்லாம் வந்து கிரீமியாவை தாக்குறதுக்காக வரலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா ஏசியன் நாடுகளோட தயாரா இருக்காங்க. இந்த பக்கம் நேட்டோ நாடுகள் தயாரா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய உலகப் போர் ஆரம்பிக்கிறதுக்கு இருதரப்புலையும் படி எடுத்து வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். எதுவும் நடக்கக்கூடாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் 20 வருஷமா அவங்களோட வேதனைகளை வச்சிருக்கிறாங்க. 20 வருஷமா அமெரிக்கா இருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து அங்கே காட்டுவாங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்த்துருந்தோம், இது போல் ஆப்கானிஸ்தானோட இதை ரிமெம்பர் பண்ணியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். அதனால ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஆப்கானிஸ்தான் அந்த போரை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த பதிவில் ஒரு இதாக பார்க்கலாம். அப்புறம் கொரியன் வார் கேட்டிருந்தீங்க, நம்ம சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது. அதாவது தெர்மல் இமேஜர்ஸ், நைட் விஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆப்கானிஸ்தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணாங்க. என்ன தெரியுங்களா, நம்ம சப்பாத்திக்குள்ள சுற்றுவோம் இல்லையா அலுமினியம் கேனு, அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தானோட வீரர்கள் அவங்கள சுற்றிக்குவாங்க அலுமினியம் கவரில். ஸோ அந்த அலுமினியம் கவர் அவங்க முன்னாடி இருக்கும்போது தெர்மல் விஷனில் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நத்தையாட்டம் ஆமையாட்டம் நகர்ந்து 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 அமெரிக்க வீரர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள பின்னாடி வந்து எல்லாத்தையும் தட்டிடுவாங்க. அது போல இழப்புகள் அதிகமா அமெரிக்கா கிட்ட இருந்ததுனாலதான் ஆளை விடுங்கடா சாமி போதும் எங்களால முடியல அப்படின்னு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு விட்டுறது. அப்படியே எப்படி ஓடினாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா ஆப்கானிஸ்தான்ல இருந்து. ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்த ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ரஷ்யாக்குள்ள பூந்து அவங்களோட பழைய பகைகளை தீர்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ பாப்பா இந்த பகுதிகள் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. அசர்பைஜான் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, அப்படி எடுக்கும்போது ஈரான்ல வேற இன்னும் அதிபர் தேர்தல் வரல, வந்தாதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அர்மேனியா ஒரு வேளை ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் தான். ஒருவேளை சிஎஸ்டிஓல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை உருவிட்டாங்க, கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை பண்றாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி அசர்பைஜான் அர்மேனியா அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த பகுதி ஸ்டேபிளாக இருக்கணும். பாப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. இந்த இடத்துல அர்மேனியா அசர்பைஜான் சண்டை வரக்கூடாதுன்னு தான் மேற்குலக நாடுகளும் விரும்புவாங்க. பட் அசர்பைஜான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, அதுக்கு ரஷ்யா எந்த பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்க போறாங்க அப்படிங்கலாம் பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி ஒரு வேலை நடக்கும்போது ஈரானுக்கு வேற வழியே இல்லாம அசர்பைஜான் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். இல்லை அர்மேனியாவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா, இல்லை அர்மேனியாவுக்கு எதிராக இருப்பாங்களா அப்படிங்க தெரியல. ஒருவேளை அவங்க போறாங்கன்னா மிடில் ஈஸ்ட்லையும் பிரச்சனை பெருசாயிரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த சமயத்துல நம்மளோட பிரதமரும் ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. அவருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு உலக போற ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் ஆழ்ந்த தியானத்துல சிந்தனையில இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை யோசிச்சு என்ன முடிவுகள், அமைதியா இருந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு, மக்களுக்கு சொல்லுவாரு அப்படிங்கிறது போல. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அரசியல்ல எல்லாமே இருக்கு இல்லையா, பெரிய ஒரு விஷயம் நடக்க இருக்கு இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு சின்ன அட்வைஸ், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, டிக்ரீஸ் ஆகுதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து கோல்டு வந்து பல நாடுகள் சேல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், போர் என்ட்ராகிறாங்க அப்படிங்கும்போது. ஏன்னா லிக்விட் பண்ணும் இல்லையா கேஷா, ரஷ்யா ரொம்ப நாளாக வாரில் இருக்கிறனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான கோல்டுகளை திரும்பவும்
சேல் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல ஒன்ஸ் கோல்டு விலை கீழே இறங்கலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு கோல்டு விலை ஏறலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க. ஒரு சின்ன வார்னிங்கோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.